ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. ஒரு நேயர் ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் எல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க. அதாவது குடும்ப நிலையில் அக்கறை இல்லை அவருக்கு, அதுக்கு எப்படி கிரக நிலைகள் இருக்கும்? பிறர் நலத்தை அவர் பிறர் எப்படி இருந்தாலும் எனக்கு என்ன அப்படின்னு கேட்பார்ல, பிறர் நலன் பற்றி சிந்திக்காத அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜோதிடத்தில் எல்லாத்துக்குமே பதில் உண்டு. அதே மாதிரி எடுத்த உடனேலாம் பதில் சொல்ல முடியாது. ஒரு சம்பவத்துக்கு 12 பாவங்களும் தொடர்பு வரும், 9 கிரகங்களும் தொடர்பு வருங்க. அந்த அமைப்பில் ஒருவர் குடும்பத்தில் அக்கறை இல்லை அப்படின்னா, அதாவது 2 விஷயம் இருக்குது. 2ஆம் இடம் தான் குடும்பம். 2ஆம் இடத்துக்காரங்க கெட்டு போய் 2ஆம் இடத்துல ஒரு பாவக்கோள் சனி செவ்வாய் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருந்துச்சுன்னா அவர் குடும்பத்தில் அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு 2 விஷயம் இருக்குது. லக்கணம் வலுவிழந்து தசாபுத்திக்கு சரியில்லைன்னா அவர் குடும்பத்தை பார்க்கறதுக்கு அவருக்கு திறன் இல்லைன்னு அர்த்தம். அவரால் முடியாது அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் லக்கணம் நல்லா இருந்து தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா அவர் லக்கண புள்ளி சனியுடைய தொடர்பில் இருக்கும். அப்போ அவர் என்ன நினைப்பார், குடும்பத்தில் அக்கறை இல்லை, அதாவது அசம்பந்தமாக நம்ம நல்லா இருந்தால் போதும், குடும்பத்தினர் தேவையில்லை அப்படின்னு நினைப்பார். அப்போ திறனான ஆள்னா அவருக்கு குடும்பத்தை பார்க்கறதுக்கு சூழ்நிலை இருக்காது. திறனுள்ள ஆளாக இருந்தாருன்னா அவருக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். இதை 2 புரிஞ்சுக்கிறோம். எல்லாத்தையும் அப்படி சொல்லிடக்கூடாது. அப்போ இவர் வலுவாக இருந்து குடும்பத்தை பார்க்கலைன்னா அவர் குற்றம். அவர் அதாவது குடும்பத்தை பார்க்க நினைப்பாரு, ஆனால் அவருக்கு சக்தி இல்லை அப்படிங்கிற அர்த்தம்ங்க. அடுத்து பிறர் நலம் என்ன குணத்தை கட்டியில்ல, அவர் ஜாதகத்தில் இந்த இடத்துல லக்கணம் இல்லைங்கிறத நம்ம எடுக்க வேணாம். அவர் ஜாதகத்தில் சுயநலத்தை குறிக்கக்கூடிய சனி, அவசர தளத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய், இந்த மாதிரி அமைப்புகள் ராசி லக்கணத்தோட தொடர்பு கொண்டா நம்ம நல்லா இருந்தால் போதும், நம்ம பிள்ளை குட்டிக்கு நல்லா இருந்தால் போதும் நினைப்பார். இப்படி நினைக்கிறவருக்கு குடும்பஸ்தானம் நல்லா இருக்கணும். இதில் ஒரு விஷயம், குடும்பஸ்தானம் நல்லா இருக்கும் பொழுது நம்ம நல்லா இருந்தால் போதும், பிறர் எப்படி போனால் என்ன அப்படின்னு நினைப்பார். அதே நேரத்தில் லக்கணத்தில் குரு இருந்து சனி செவ்வாயெல்லாம் ஒதுங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒதுங்கிட்டாங்கன்னா தொடர்பு இல்லாமல் இருந்தாங்கன்னா அவர் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைப்பார். பிறரும் எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், பிறரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பார். சரி, பிறருக்கு நல்லா இருக்கணும்னு நினச்சா போதுமா? அவங்களுக்கு உதவக்கூடிய தன்மை இருக்கான்னு பார்க்கறதுக்கு அவர் சத்தான ஜாதகமாக இருக்கணும், அவருக்கு வருமானம் வரணும், அப்போ தான் உதவுவார். பிறர் நல்லா இருக்கணும்னு நினச்சா போதுமா? எதுவுமே செய்ய முடியலையா? அவருக்கு ஜாதகம் சரியில்லைன்னு அர்த்தம். இவ்வளோதாங்க. தெளிவாக நம்ம வீடியோக்களை பாருங்கள். ஒவ்வொரு விஷயம் நிறையா சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜாதக பலன் கேட்குறாங்க. கேட்டுட்டு நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்னா அதுக்கு பதிலே சில பேர் பண்ணுறதில்ல. ஒரு குறைஞ்ச அமௌண்ட் தான் வச்சுருக்கோம் சொல்கிறோம், சொல்லிவிட்டு அதை அப்படியே போகிறாங்க. அப்போ எனக்கிட்ட பார்க்க பிராப்தம் இல்லைன்னு உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு தான் நான் பேசுகிறேன், எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்து வேணான்னு போனாங்கன்னா அதுக்கு நான் ஒரு கருத்து சொல்லலை. ஆகவே நல்லபடியாக திருப்தியாக பலன் கேட்க விரும்புவர்கள் எனது வாட்ஸ்அப்புக்கு வாங்க, தெளிவாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ஜாதகமும் எழுதி தரப்படும். அடுத்த பதிவில் சந்திப்போம்.